இல்லையா? சரி, நீ நான் போய் சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா? புலிப்பட்டி ஜமீன்தார் மகளுக்கு கல்யாணம். அப்பாவும் நானும் போறோம். நீயும் வாய. நான் எதற்கம்மா? நீ மட்டும் தனியா எதுக்கு இங்க இருக்கணும்? நீயும் வந்தா எங்களுக்கும் கௌரவமா இருக்கும். வா அப்பா போலாம். வா போய் ட்ரெஸ் பண்ணி போப்பா. சரிம்மா. ஈஸ்வரா, தயாநிதி, என்ன தானே நான் எப்பொழுது காண்பேன்? அம்மா சுந்தரி, சுந்தரி, வருந்தாதே அம்மா, வருந்தாதே. ஆண்டவன் அருளால் உன் ஆசை கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவு. வாம்மா. யாருங்க? கதவை தரங்க. யாருங்க வெளியில? தம்பி தம்பி தம்பி, ஜக்கா, என்னப்பா செஞ்சது? நம்ம சுந்தரிய கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. எங்க இருக்கிறா? என் கையில இருக்கிறா. இந்த பாரு, இந்த என்ன இது? இந்த இடத்துல படிச்சு பாரு. தில்லையாடி ஆசிரமத்தில் அனாதையாக சேர்க்கப்பட்ட சுந்தரி என்ற பெண் ஆண்டு விழாவின் போது ஆடிப்பாடி மக்களை மகிழ்வித்தாள். ஆமாம் ஜக்கா, என் சுந்தரியே தான். அந்த ஆசிரமம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க? நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் மத்தியில இருக்கு. ஜக்கா, அப்ப நான் சுந்தரியை எப்படியாவது போய் பார்க்கணுமே. இந்த கதவை திறந்து விடு. யாரப்பா கதவை தாப்பா போட்டது? தாப்பா போட்டது மட்டும் இல்ல, அதுல ஒரு பூட்டும் போட்டிருக்கு. பூட்டி இருக்குதா? ஆமா. ஏன்? ஏன்னா இங்க நடக்குதே கல்யாணம், அது வேற யாருக்கும் இல்ல, உனக்கு தான். என்னப்பா விளையாடுற? விளையாட்டு இல்ல தம்பி, நிஜமா சொல்றேன். என்ன அக்கிரமம்? எனக்கு தெரியாம எனக்கே கல்யாணமா? எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இப்ப கேள்விப்பட்டேன், உடனே சொல்லலாம்னு வந்தேன். ஜக்கா, முதல்ல கதவை தர. சாதி ஐயா வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. ஒரு கல்ல தூக்கி போடட்டுமா? என்னது? அட பூட்டுல. என்ன வேணாலும் செய்ப்பா, முதல்ல கதவை தர. தம்பி, நான் ஒன்னும் சும்மா வரமாட்டேன். இந்த வத்தியா சாவியும் கொண்டாந்துட்டேன். வா. அப்பா 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 அப்பா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன யசமானுக்கு பெட் காஃபி வேணுமான்னு கேட்க வந்தேன். என்ன நெளியுது? என்னமோ தூக்கமே இல்லைங்களே எனக்கு, அதனால ஒரு மாதிரி இருக்கு. ஏசுமா, இப்போ கல்யாணம் வந்து சின்ன யசமானுக்கா? யாரா சொன்ன உனக்கு? அதுவும் படிச்சுக்காங்க பாருங்க, ஒரு அம்மா. அவங்க அது பொண்ணுக்கு சின்ன அம்மா. ஓஹோ, தெரியுதா? இந்த விஷயம் நாளை ராத்திரி வரைக்கும் அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால்தான் பூட்டி வச்சிருக்கிறேன். ஓஹோ, அப்ப சரி. இங்க இருந்தா ஏதாவது உளறிக்கிட்டு இருப்ப, நீ வா என் கூடவே. சிவபிரகாசம் பிள்ளை, நீர் வேற என்ன எம்சிக்காது. அப்ப என் மகாதேவி அதுக்கு என்ன பண்றது? வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண. இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறதும் இல்லாம கேள்வி வேறையா செய்யறேன் பாரு. என்னையா செய்திடுவே? உம்மால் ஆனத பாரு. வாய், இது உம்ம ஊர் அல்ல, புலிப்பட்டி. சிங்கம்பட்டியா தான் இருக்கட்டும். பெரிய மனுஷன், உம்ம ஊர் சிரிக்க வைக்கல. நான் சிவபிரகாசம் பிள்ளை இல்ல. கோர்ட்டு இருக்கவே இருக்கு. அந்த கோர்ட்டு எனக்கு இருக்கு. பார்த்துப்போம் பார்ப்போம். வா. அம்மா சுந்தரி, உன்னால் எனக்கு எவ்வளவோ ஓய்வு கிடைத்திருக்கிறதம்மா. உங்களால எனக்கு எவ்வளவோ ஆறுதல்ப்பா. என்னப்பா அடிக்கடி பட்டுதா? ஒன்றும் இல்லைம்மா. பத்தியாடா, இந்த கழுட்டு பயலுக்கு காதல் ஷோக்கு போறதுக்கு சுவாந்தனமா பேசாத மாச்சி. போடா, இங்க நடக்கிற அக்கிரமம் உனக்கு தெரியாதுடா. இந்த கழுட்டு பய ஓலமா போட்டு அயோக்கியத்தான். பெரிய பேர்ல வீண் பை சாட்டாதே. வா.
என்னங்க இங்க ஒரு ஆசிரமம் இருக்குதாங்க, சுந்தரின்னு ஒரு. அவன் உனக்கு என்ன வேணும்? எனக்கு பார்த்தா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி இருக்கு. அந்த வந்து ஏன் அவன் நடத்த சரியில்லைப்பா. என்ன? நான் சொல்றதை கேட்டா கேளு, கேட்கல நான் போ. நடக்கிறத சொன்னா மாசி நம்ம கேம்பா வீண் வம்பு, பாப்பா போலாம். இருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அங்க ஒரு பையன் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு பாத்தியார் பேரை வச்சுக்கிட்டு பண்ணா அக்கிரமம் பண்றான். அப்படியே மயக்கிட்டான், அக்கிரமக்காரன். அந்த புருஷன் பரமேஸ்வரா, தயாநிதி, என் செல்வியை நான் எப்போது காணப்போகிறேன்? என் மீது இரக்கம் காட்டக்கூடாதா? ஈஸ்வரா, இன்னுமா எனக்கு இந்த சோதனை? யார் ஊர் பையன் கோபமா நம்ம அம்மாவோட சண்டைக்கு போறான். ஆமா சாமி. நீ இங்கு தனியாகவா இருக்கிறாய்? இல்லை அத்தா, அவர் இருக்கிறார். ஏன் உங்களுக்கு இப்படி வேர்த்து கொட்டுகிறது? வியர்வையா? ரத்தம் என்று சொல். ரத்தமா? ஏண்டி கூத்தாடி மகளே, என்னிடமா உன் கைவரிசை? உன் பதிவிரதா கர்மங்களையும் மர்மங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் அடி வந்திருக்கிறேன். அத்தா, என்ன சொல்கிறீர்கள்? நெருங்காதே நீச்ச ஸ்திரீயே. என் உயிருக்கு உயிராய் காட்சியளித்த நீ உண்மையில் ஒரு பெரும் பேய், துரோகத்தின் பிறப்பிடம், கடுங்காம கனல் மலை, நடமாடும் நரகம். ஐயோ கடவுளே! கள்ளி, உயர் குலம் உயர் ஜாதி என்பது எல்லாம் உதிரை தள்ளி உன்னையே என் உலகம் என நினைத்தேன். என் அன்னையை ஓயாமல் ஓலமிடச் செய்து விட்டேன். தந்தைக்கு தலைகுனிவை தேடி வைத்தேன். நிம்மதியற்று நித்திரையற்ற தவியாக தவித்தேன். பாவி, படு பாதகம் செய்து விட்டாய். உன் கோர களங்கத்தை எப்படி அடி தாங்க முடியும் என்னால்? இல்லை இல்லை, நீங்கள் பேசுவது தர்மம் இல்லை, நினைப்பது நேர்மை இல்லை. வீண் சந்தேகத்தால் வெறிகொண்டு உங்களையே நீங்கள் மறந்து விபரீதத்துக்கு வழி தேடுகிறீர்கள். அத்தா, என் விடுவி நாளுக்காக காத்திருந்தவளை. விடுவு நாள்? உன் முடிவு நாள் என்று சொல்லி உன்னை கொன்றால்தான் எனக்கு இன்பம் ஆறுதல் தான். உண்மைதான். நான் யாருக்காக வாழ வேண்டும்? ஆகட்டும், நேரத்தை வீணாக்காதீர்கள். பரிசுத்தமான காதலுக்கு பலிப்பொருள் நான் இதோ நிற்கிறேன். என்னை கொன்று குதூகலம் அடையுங்கள். ஆம், உன்னை விடமாட்டேன். உன்னை போன்ற ஒருத்திக்கு வாழ இடமில்லை. விடு. அம்மா, சுந்தரி. அப்பா, அப்பா. யார் நீ? அத்தா, சேகரா, விபச்சாரி. விபச்சாரியா? யாருடன் அப்பா தவறினார்? ஆத்தியார் என்ற பட்டத்தையும் தாங்கி திரிகிறானாமே அந்த வஞ்சகன். எங்கே அவன்? அவனையும் கொள்கிறேன். நீ வர்ணித்தாயே அந்த அயோக்கியன் நான் தானப்பா. பார், என்னை பார், நன்றாக பார், பார். நீங்களா? ஆம். ஏன் தயக்கம்? நீங்கள் ஒரு காலம் இருக்க முடியாது. தம்பி, புனிதவதியான இந்த பெண்ணை பற்றி யாரோ புழுகினால் அதை நீ நம்பிவிடலாமா? காலையும் மாலையும் உன்னை வணங்குவதே தவிர வேறொன்றும் அறியாளே. இவளா விபச்சாரி? சுந்தரி, என்னை மன்னித்து விடு சுந்தரி. யாரோ மடையர்கள் பற்றி கட்டு மதிக்கிட்டு விட்டேன். அம்மா சுந்தரி, ஒவ்வொரு வாலிபனுக்கும் திடீரென ஏற்படும் கோளாறுகளில் இதுவும் ஒன்று. இதை நீ மனதில் வைத்துக் கொள்ளாதேம்மா. சேகர். ஆஹா, அப்படியா சங்கதி? ஆமாங்க. வரட்டும் அந்த அயோக்கியன். டேய், நில்லங்க. இந்த படியை மிதிக்க கூடாது இனிமே. படியை மிதிக்காம அப்படியே தாண்ட முடியாதுங்களே. என்னடா இந்த வாசப்படிக்குள்ள நுழையாரு. ஓஹோ, அப்ப பின்வாசல் வழியா போய் சொல்றீங்களா? டேய், என்ன விளையாடுற? என்ன இங்க சமையலுக்கு தொம்பரவு குட்டியா கொண்டாந்து வச்சிருக்கிற நீ. என்ன என்ன என்ன? யாரு? அல்ல, அந்த மாதிரி சொல்லியாச்சு. இல்லைங்க, அது போ வெளியே. இருங்க, அது என் அத்தை மகா. அத்தை மகளா? ஆமா. அவளோடே போ. இல்ல, போடா. ஏமா போ. ஏமா. அமர்தா, அமர்தா, எங்க அந்த தொம்பரவு குட்டி? அது எங்கேயோ குளிக்க போயிருக்குது. குளிக்க போயிருக்குதா? போடா, நீ போய் அந்த குளத்துல விழு. என்ன யசமா இப்படி விளையாடிக்கிட்டு? டேய், போடா. விளையாடு. போ வெளியே. போ.
வருங்காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வருங்காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வருங்காலம் நல்ல காலம் மனம் போல இன்பம் நேரும் எனது சுந்தரி மனம் போல இன்பம் நேரும் எனது சுந்தரி அழியாத காதலானே அந்த ஜோடியை போலே அழியாத காதலானே அந்த ஜோடியை போலே இணையாக நாமே இசை பாடவே இணையாக நாமே இசை பாடவே வருங்காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வருங்காலம் நல்ல காலம் சதி செய்யும் ஜாதி பேத தடையை மீறுவோம் சதி செய்யும் ஜாதி பேத தடையை மீறுவோம் எது வந்த போதும் நாமே உறுதி மாமல் வாழ்வோம் எது வந்த போதும் நாமே உறுதி மாறாமல் வாழ்வோம் இணையாக நாமே இசை பாடவே இணையாக நாமே இசை பாடவே வருங்காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வருங்காலம் நல்ல காலம் நீங்கள் சொன்ன கெஞ்சி கேட்கிறோம் அதுதான் சரி அப்புறம் ஆண்டவன் இருக்கிறான் என் அருமை குழந்தைகளே நீங்கள் இருவரும் மனமொத்த தம்பதிகளாக சௌக்கியமாக ஆசை போய் வாருங்கள் ஐயா சாமி சாமி வாங்க இவரை பாம்பு கட்சி எடுத்துங்க
கல்யாண பெண்ணை அவமானப்படுத்திட்டோமா, அதுக்காக ரூபாய் 50,000க்கு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கான் புலிப்பட்டி. இப்போ அதுக்கு என்ன வழி? வழி வழக்காடணும், இல்ல போனா அவன் கேட்ட பணத்தை எண்ணிடணும். வழக்காடித்தான் பார்ப்போமே. வழக்காடினா உன் மகன் மண்டவாளம் எல்லாம் பேப்பர்ல வந்துடும். வரட்டுமே. அப்படி அவன் என்ன செய்து விட்டான்? என்ன மதித்தான் அவன்? உங்களை மதித்தான். உங்கள் ஜாதியைத்தான் மதிக்கவில்லை. சின்னேஜமா வராருங்க. எங்கே வருகிறான்? நமது மகன் இங்கேதான் வருவான். மகன்? அவனா எனக்கு மகன்? அமரன் அமர்தான், நம்ம கௌரவமே போச்சு. அம்மா, எங்கடா வந்தா? உங்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டி வந்தேனப்பா. ஆசீர்வாதம் அவனுக்கு போடா வெளியே வஞ்சக. அத்தான் மானங்கட்டவளை, நீ யாரடி? என் மனைவி. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் மருமகள். என்னடா சொன்னா? வா சுந்தரி. விடமாட்டேனடா உன்னை, விடமாட்டேன். இருந்த என் கௌரவத்தை உருட்டு விட்ட உளுத்தனே, உன்னை உயிரோடு எங்கும் போக விடமாட்டேன். இனமில்லை, குலமில்லை, ஜாதி இல்லை, மதமில்லை என்று ஏறுமாறாக பேசிய உன் வாயை ரத்தத்தை கொப்பளித்து மூடும் வரையில் உன்னை விடமாட்டேன். சமதர்மம் பேசி ஜாதி விட்டு வேறு ஜாதியை கைப்பிடித்து இந்த வீட்டையை சாக்கடையாக்கி விட்ட சண்டாளா உன் சதையை கிழி தெரியாமல் விட போவதில்லை. போகலாம். ஒரு சுந்தரி. நகராதே. அவன் சாகத்தானே வேண்டும். ஆம், அவன் ஒழிந்தே போக வேண்டும். கொடுங்கள் இப்படி. நீ போ. 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி தாளாட்டி பள்ளிக்கணும் பருவத்து பாடுபட்டு அவனை ஆளாக்கிவிட்ட தாய் நான். அவனை கொல்ல எனக்கு தான் அதிகாரம். பெருமளதை இந்த கொல்லவனை என் கண் முன்பாக கொன்று போடு. கொள்கிறேன். விசித்திரமானவரே கொள்கிறேன். சிறுத்தொண்டனிடம் பிள்ளைக்கறி சிவன் கேட்டான். வீராளன் தந்தை கேட்கவில்லை. மயூரத்வஜனிடம் மகனை கூறு போடும்படி மால் கேட்டான். அவன் தந்தை கேட்கவில்லை. இப்போது தந்தையாகிய நீங்களே பிள்ளை கறிக்கு துடிக்கிறீர்கள். தருகிறேன். ஆனால் எதற்காக? அவன் செய்த தவறென்ன? மனதிற்கு செய்தவளை மனைவியாக வருத்தது தவறா? இல்லை கைப்பிடித்தவள் மோசம் செய்யக்கூடாது என்ற கொள்கையில் அவன் உறுதியாக நின்றது தவறா? ஜாதி மத பாகுபாடுகள் இந்த காலத்திற்கும் அவசியமானவை என்று கருதி அவற்றுக்கு என் மகனை பலியிடச் சொல்கிறீர்கள். பாவி மகனே, படித்து பட்டம் பெற்றும் அப்பனின் பாறை உள்ளத்தை அறியாமல் பட்டு மீது பாசம் வைத்தாயே, அந்த தவறின் பலனால் என் கையால் நீ இறக்கப் போகிறாய்டா. இறக்கப் போகிறாய். அவரை விட்டு விட்டு நான் எப்படி போவேன்? நாங்கள் இருவரும் மனமாற காதலிக்கிறோம். அதிகால காமக்கள்ளிகள் சொல்லும் காதல் என்ற பதத்துக்கு அர்த்தம் எது? ஜாதி கலப்பு மனங்கள் இந்த நாட்டில் நடக்காமலா இருக்கிறது. நாட்டில் 4000 நடக்கும், இவர் வீட்டில் நடக்காது. போ வெளியே. போ. சுந்தரி, சுந்தரி, சுந்தரி. சுந்தரி, 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 சுந்தரி. மனங்கள் இந்த நாட்டில் இத வச்சுக்கங்க. இந்த நகைகள் ஏதப்பா உனக்கு? வச்சுக்கங்க சுவாமி.
நகைகள் உனக்கு ஏது? சொல்லு சொல்லு. சொல்லுங்க சுவாமி. சொல்லு. சொல்லுங்க. சொல்லுடா. சுவாமி சொல்லு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி கிராமத்துல ஒரு பெரிய வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த நகையை போட்டுக்கிட்டு நின்னதுங்க. இந்த நகைக்காக ஆசைப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேனுங்க. இங்க இந்த குழந்தை, அந்த குழந்தை எங்க? சொல்லுடா சாமி. சொல்லுடா. அந்த குழந்தை எங்கடா? எங்கடா அந்த மகள்டா? அந்த மகள்டா என் ஒரே மகள்டா. அவ போறதுல இருந்துதான் நான் இந்த கதிக்கு வந்தேன்டா. என் செல்வி, என் செல்வி. சாமி அழாதீங்க, அழாதீங்க. அந்த குழந்தைய நாங்க தான் பத்திரமா வளர்த்தோம். அன்னைக்கு சுந்தரின்னு பேரை வச்சிருக்கிறோம். சுந்தரிங்க அது. சுந்தரி என் செல்விதான், என் செல்விதான். செல்வி, செல்வி. அவள் இப்போது அதை ஏன் கேட்கறீங்க? பெரிய ஜமீன்தார் விட்டு பிள்ளை, வசந்த ஜாதியா. அவன் மேல ஆசைப்பட்டு அவனோட ஓடிட்டா சுந்தரி. அவளை தேடிட்டு தான் நானும் திரிகிறேனுங்க. அவன் பேர் சேகரா? ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, அவன் பேர் சேகரா? ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, என் செல்வி இங்கதான்டா இருந்தாள். என் கூடவே தான் இருந்தாள். தெரிந்து கொள்ளவில்லை. சுவாமி, சுவாமி, இந்த பாவி சிங்காரம் மகா பாவிங்க. புத்தி இல்லாம ரொம்ப தவறு செய்துட்டேனுங்க. சுவாமி என்ன மன்னிச்சுடுங்க. சுவாமி என்ன காப்பாத்துங்க. என்ன மன்னிச்சிடுங்க. சிங்காரம், என் மகளின் உயிரை காப்பாற்றி வளர்த்து உனக்கு நான் அல்லவா கைமாறு செய்ய வேண்டும். ஆமா, அந்த பையன் சேகரன் ஊர் தெரியுமா உனக்கு? தெரியுங்க. அப்பொழுது நாம் இருவரும் அங்கே உடனே புறப்பட வேண்டும். சேகரின் அப்பா ஜாதி ஆசை கொண்டவன், சீதன ஆசை கொண்டவன். ஆம். அடே கோவிந்தா, இங்க வா. உன்னிடம் ஒரு கடிதம் கொடுக்கிறேன். நீ உடனே என் கிராமத்துக்கு புறப்பட வேண்டும். தயாராக. என்னடி நாடகம் ஆடுற? போவலியே கள்ளி. ಕಳ್ಳಿಂದಾನಲ್ಲವಯ್ಯ ಕಬಡಿಯುಗಲ್ಲವಯ್ಯ காதலார் கருகி வாடும் கதியில்லா ஏழை ஐயா ஐயா. என்ன பாரியா, நல்லா பாரியா. எனக்கு அழகு இருக்குது, அறிவு இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது. எனக்கு என்னையா குறைச்சு? உனக்கு உடம்ப கூட இருக்குது. உதவாங்க. டேய் டேய், ஆரை பார்த்து என்ன சொன்னாய் நீ அடிமுட்டாள, கொஞ்சம் நில்லு. ஆரை பார்த்து என்ன சொன்னாய் நீ அடிமுட்டாள, கொஞ்சம் நில்லு நில்லு. ஆரை பார்த்து என்ன சொன்னாய் நீ அடிமுட்டாள, கொஞ்சம் நில்லு 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 நில்லு. பாரடா நீ என்னை நல்லா பாரடா நீ. சுந்தரி வந்துட்டியா? சுந்தரி போ. கல்லிலே சலவை கல்லு, மணியிலே வைரம், பூவிலே கல்யாணி, மரத்திலே தேக்கு, மனத்திலே கஸ்தூரி, விலங்குகளிலே சிங்கம், உடையிலே பட்டு, நாடுகளிலே நம் புகழ்பெற்ற சிந்தமிழ் நாடு. இப்படி எல்லாம் ஒசர்னவையா இருக்கும் போது நீ மட்டும் குழுந்த தாழ்ந்த ஜாதியில பிறந்திருந்தா பிடிக்குமா எங்க அப்பாவுக்கு? ஜி துரதிருஷ்ட சோழி, முட்டாள். நீ மட்டும் என் குறை ஜாதியில பிறந்த. திருக்கடை ஊரல் பதும் இதுதானோ, சித்திர தேரோடும் வீதியும் இதுதானோ. என் அத்தானின் விடல் பதும் இதுதானோ, அவர் அப்பாவும் கல்பதும் நிஜதானோ. திருக்கடை ஊரல் பதும் இதுதானோ, நல்லதுக்கு
நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே. பள்ளுப்பறை என்பதெல்லாம் தாண்டவ கோனே, பள்ளுப்பறை என்பதெல்லாம் தாண்டவ கோனே. கையில் பணம் இருந்தா மறைஞ்சு போகும் தாண்டவ கோனே, கையில் பணம் இருந்தா மறைஞ்சு போகும் தாண்டவ கோனே. தாண்டவ கோனே, தாண்டவ கோனே, தாண்டவ கோனே, தாண்டவ கோனே. நம்மடானா अम्मा मेरी माँ ना तल्ली my mother ಎಂಡೆ ಅಮ್ಮೆ ನಾ ತಲ್ಲಿ ನಾ ಬಂಗಾರು ತಲ್ಲಿ ನಾ ಬಂಗಾರು ತಲ್ಲಿ ಡಾಗಿಡಿ 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 ಚಲ್ ಚಲೋ ಚಲೋ உன் மகன் நடிக்கிறான்டி நடிக்கிறான். ஆமா அவன் நடிக்கிறான். நீங்க இடிச்சு புலி மாதிரி இருந்துகிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. அவன் சத்தா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்க ஜாதி தலையில இடி. నా తల్లి నా బంగారు తల్లి అట్లా చెప్పకూడదు. జాతి ఇలాంటి నీది ఏది, నీది ఇలాంటి జాతి ఏది, నీదిயும் ஜாதியும் இல்லாட்டி நீயும் நானும் ஏது. ஜாதி பிரிவிலே தீ மூட்டுவோம், சந்த வெளியிலே போலாடுவோம், வீதி பிரிவிலே விளையாடுவோம், வேண்டாமனையில் உறவு செய்வோம், நீதியின் முன்ன காதலை வாழ்த்திடுவோம், பாதகம் செய்வோரை படமெடுத்த ஆய்ந்து கடிப்போம் என்றாடு பாம்பே, ஆடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, ஆடு படு பாம்பே. நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே, நல்லதுக்கு நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே. இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே, இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே. பள்ளு உணர்ச்சிக்கு அடிமையாகி உள்ள அந்தஸ்தை குலைத்துக் கொள்ள மாட்டான் இந்த நித்யானந்தம். பாபம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான், பாபம் செய்யாதிரு மனமே. ஆசைத்தலையில் அகப்பட்டதும் மனம் அப்பொழுதே வெந்து அழிபட்டதும், பாசவலை வீணை அறுபட்டதும், இந்த பாரடி வாழை பெண்ணே, இந்த பாரினில் பாரடி வாழை. சுந்தரி 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 என் செல்வமே
அமிர்தா 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 இதோ தங்களுடைய குழந்தை அந்த குழந்தை அமிர்தா 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 இதோ தங்களுடைய குழந்தை அந்த வருங்காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வருங்காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வருங்காலம் நல்ல காலம்